ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் வித்தியாசமான ஒரு கேமான அனிமல் ஹாஸ்பிட்டல் அனமேலின்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு அனமேலி கேம். அனமேலினா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான க்ரியேச்சர்ஸ் இருக்கும், அதான் அனமேலி. அந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் இப்போ ரொம்பவே பாப்புலராக போயிட்டுருக்கு. அதான் இன்றைக்கி நான் இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு நம்ம தனியாக தான் போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் உண்மையாக என்ன நடக்குதோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். இதை பற்றி எதுவும் தெரியாது. வெயிட் பண்ணி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெலிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட்டு 1ன்னு போட்டிருக்கு. நம்ம ஏதோ ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் கேம் தான் இது. ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பேஷண்ட்டாக வரல, ஆனால் கன்ஃபார்ம் டாக்டர்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவும் சொல்லிடணும். இப்போ அவங்க வந்து நான் இங்கே அப்பாயின்மெண்ட் தான் வந்திருக்கேன்றாங்க. ஸ்டாம்ப் ஃபார்ம் படித்தாச்சு. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபோட்டோ எடுத்தால் செக் பண்ணணுமா? இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன நான் படுத்து சொல்லிட்டேன். ஓகே, ஐடி கார்டு போல். ஹாஸ்பிட்டல் ஐடி கார்டு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அந்த ஐடி கார்டு தான். ஓகே, இவங்க ரூம் 1ல் வெயிட் பண்ணுறாங்களா? எத்தனை ரூம் இருக்கப்போ? ஒரு ரூம் தானே இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ? நிறைய ரூம் வச்சுட்டு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம நர்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா கன்ஃபார்ம் ஒரு டாக்டருக்கு இத்தனை வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்னால் சும்மா செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இவங்க இடத்துக்கு போய் பார்க்குற நேரம் இருக்கா கன்ஃபார்ம் நர்ஸ் மாதிரி தான் இருந்திருப்போம். ஓகே, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வைக்கிது போல். டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. 2 இதுதான் ஆப்ரேட்டே பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இப்போ ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் ஏக். ஓகே, ஹெர்ப்ஸ் கொண்டு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் இருக்குது. அதை எடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அவங்க ரெக்கவர் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல். அதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கலாம். ஓகே, போய் அதே மாதிரி பண்ணுவோம். ஸ்டாம்ப் ஃபார்ம் படித்தாச்சு. அவங்க அது இதுன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிட்டுருக்க முடியாது. அதனால் ரீட் பண்ணல. ஓகே, ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு சஸ்பீஷியஸாக எதுவும் இல்லை. இப்போ கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படியே ஒரு ப்ரிண்ட்டு போட்டுடலாம். ஓகே, இப்போ அந்த ப்ரிண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஐடி கார்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகே, இதை கொடுத்தாச்சு. இவங்க ரூம் 2 போகிறாங்களாமா. அப்புறம் நம்ம ரூம் 2ல் தான் போய் வெயிட் பண்ணணும். நம்ம இவங்களுக்கு முன்னாடியே போகணும் போல். ஆக்சுவலாக பேஷண்ட் தான் நமக்காக வெயிட் பண்ணணும். நம்ம ஆனால் இங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அவங்க போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் வலிக்குமா? இதில் வலிக்கும் போல். ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட்டு இப்படி எடுப்பாங்க. பிளட் இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரியல. ஓகே, இது ப்ராசஸ் பண்ணிடலாம். ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஐ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரைட் ஐஸ் இவங்க ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம ஐ ட்ராப்ஸ் எடுத்தாச்சு. அங்கே ஐவி ட்ராப்ஸ்னு எதுவும் இருக்குது. அது என்னென்னு தெரில. ஓகே, இப்போ அவங்களுக்கு போட்டாச்சு. இப்போ இவங்க ரெக்கவர் ஆக டைம் ஆகும். டாக்டர் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் டாக்டர் மான் மாதிரி இருக்கார். இது அனிமல் ஹாஸ்பிட்டல், அதனால் அனிமல்ஸ் தான் வருவாங்க. டாக்டர்ஸ் அனிமல்ஸாக இருப்பாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ நம்மளை இங்கே புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, இங்கே ஏதாவது வித்தியாசமாக அமானுஷ்யமாக நடந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண வேணாமா, அப்படியே ஒர்க்கை மட்டும் பார்க்குறதாமா. இப்போ இவர் வந்து நமக்காக ஷட்டர்ஸையும் செக்யூரிட்டி கேமராஸையும் ரெடி பண்ணி தந்திருக்காரு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சு போல். ஷிஃப்ட்டு ரிப்போர்ட்டே காட்டுறாங்க. அப்போலாம் முடிஞ்சு நம்ம எக்ஸலண்ட் நல்லா வேலை படுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. நம்மளால் போக முடியல. ஸ்டாஃப் ஒன்லின்னு இருக்குது. நம்மளும் ஸ்டாஃப் தானே. சரி, இப்போ நம்ம ஷிஃப்ட்டு 2 வந்தாச்சு. இப்போ இன்னொருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து 3 பேஷண்ட்ஸை கவனிக்கணும் போல். அங்கே மேலே டிவி ஸ்க்ரீனில் 3 காட்டுது. ஓகே, இப்போ நம்ம பிக்சர் எடுத்தாச்சு. பார்ப்போம். இன்னும் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. வேணாம், நம்ம இவங்களை துரத்தி விட்றலாம். ஏன்னா அங்கே எதுக்கு தான் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக ஏதாவது பேஷண்ட் இருந்தால் அவங்களை துரத்தி விட்றலாம். அந்த மாதிரி ஷட்டரை க்ளோஸ் பண்ணி. ஓகே, அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம திறந்துடலாம் ஷட்டரை. இவர் என்ன மீசேஜ் இருக்காரு வித்தியாசமாக. ஓகே, நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. இவர் பேர் பார்னி. நம்ம வந்து இவருக்கு ஒரு காஃபி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இவருக்கு நம்ம எதுக்கு காஃபி கொடுக்கணும்? சரி, கேட்காரு, கொடுத்துருவோம். ஓகே, காஃபி எடுத்தாச்சு. காஃபி திருப்பி வர 180 செகண்ட்ஸ் ஆகுமா. ஓகே, இவருக்கு இதுதான் தேவையா. இதை ஞாபகம் வச்சு பாராமா. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சானிட்டி ஒன்று இருக்கும்ல, பிரெயின் மாதிரி. அது நமக்கு ஸ்டார்டிங்கில் 75% இருந்துச்சு. இப்போ குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளுக்கு இதில் ஹெல்த்துன்னு நினைக்கிறேன். பேஷண்ட்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சானிட்டி அது குறையும் போல். இல்லாட்டி டைம் ஆகும் குறையும். இது ப்ரெஷர்னால குறையுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போயே ப்ரெஷர்னு காட்டுச்சு. ஓகே, இன்னும் பேஷண்ட்ஸே காணோம். ஓகே, ஒருத்தர் வந்துட்டாங்க. சைடில் போய் நின்றுட்டுருக்காங்க.
என்ன இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம பார்ப்போம். இங்கே பேஷண்ட் வந்துட்டாங்க. ஓகே இவங்க பேர் ஜாய் பார்க். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க அப்பாயின்மெண்ட் வச்சுருக்காங்களாம். ஓகே செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோ என்ன சஸ்பீஷியஸாக எதுவும் இல்லை. ஓகே இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ பிரிண்ட் பண்ணிடலாம் பேட்சை. ஓகே ஐடி பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்துடலாம். ஓகே உங்களுக்கு என்ன ரூம் 1. ஓகே ஃபஸ்ட் ரூமில் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரூமில் யாரும் இல்லை இப்போதைக்கு பேஷண்ட்டே இல்லை. இவங்க தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேஷண்ட். நம்ம ஷிஃப்ட்டு டூவில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. வந்த பேஷண்ட்டை துரத்தி விட்டோம். அப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு. மேலே பார்க்காதீங்கன்னு இருக்காங்க. மேலே ரெட் கலரில் இருந்துச்சு. சரி நம்ம மேலே பார்க்காம இருக்கிறது நல்லது. டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாச்சு, இங்கே கொடுத்தாச்சு. இப்போ தான் அனலைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே அனலைஸ் பண்ணி வந்துடும். ஓகே இப்போ ப்ராசஸ் பண்ணியாச்சு. என்ன மெடிசன்? ஓகே ஹெல்ப்ஸும் பேண்டேஜும் வேணுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்டொமக் கேக்கும் ப்ளீடிங்கா? சரி நம்ம வேலை எதுனா கொடுக்குறது அவ்வளோதான். ஓகே ஹெர்ப்ஸ் எடுத்துடலாம். ஹெர்ப்ஸ் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பேண்டேஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொடுத்து வந்துடுவோம். மேலே அது ரெட் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேண்டேஜே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்குது மேலே. அதை பார்க்காம தான் இருக்கணும். மேலே பார்த்தா கடிச்சு முழுங்கிடும் போல். ஓகே இப்போ இதையும் கொடுத்துடலாம். ஓகே இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியாச்சு. ஆனால் மேலே ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. பாருங்கண்ணா நிறையா கண் வச்சு மாதிரி ஏதோ மான்ஸ்டர் தான் இருக்குது. நம்ம அதை எதுவும் பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் பேசாமல். ஓகே நெக்ஸ்ட்டு பேஷண்ட் இங்கே தான் இருக்காங்க. என்ன கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஒரு பேஷண்ட் தட்டிகிட்டு இருந்தாங்க, உடச்சி விட்டு போயிட்டாங்க போல். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பேஷண்ட் வந்தாச்சு. இவங்க வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்களாமா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பேஷண்ட்டை கவனிக்கணும்ல. ஓகே ஃபோட்டோ சஸ்பீஷியஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே இப்போ பேட்ச் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து கொடுத்துடலாம் அவங்கக்கிட்டேயும். ஓகே உங்கள்கிட்ட ஐடி கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ரூம் 4ல் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த மீட்டர் குறைய விடக்கூடாது நம்ம. ஏன்னா 0க்கு போயினால் நம்ம செத்துருவோன்னு நாங்கள் சைடில் எழுதியிருக்கு பாருங்கள். அதனால் நம்ம விடக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட்டு பேஷண்ட் வந்துட்டாங்க. இவங்ககிட்டையும் நம்ம அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்றலாம் ரூமுக்கு. அப்புறம் போய் ஒவ்வொருத்தராக ட்ரீட் பண்ணுவோம். ஓகே எதுவும் இல்லை. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே இப்போ ஐடி வந்துடுச்சு. இப்போ இதை உங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகே வேலை முடிஞ்சு. இப்போ அவங்க ரூம் 5க்கு போகிறாங்களாம். இப்போ எந்த பேஷண்ட்டும் வரல, நம்மளும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க ரூம் 1லேயே வெயிட் பண்ணுறேன்னாங்க. அந்த மான்ஸ்டர் இன்னும் மேலேயே தான் இருக்குது. நம்ம மேலே போக வேணாம். ரூம் 2லையும் இல்லை. ஓகே ரூம் 4, 5ல் தான் இருக்காங்க. இங்கேன்னு கீழே ஏதோ இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலே வினோதமாக இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் உண்மையாக என்ன நடக்குதோ அதை கண்டுபிடிங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச மூவிஸில் வர மாதிரி தான் எதாவது இந்த பேஷண்ட்டில் வச்சு எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போதைக்கு நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுவோம். அது பண்ணி இந்த மான்ஸ்டர்கிட்ட மாட்டக்கூடாது. அந்த ரெட் கலருக்கு ஏரியாவில் போனால் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஓகே இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். இந்த இடம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிலாம். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கேம் லென்த் வந்து அதிகம். கேம் விளையாடவே ரொம்ப நேரமாச்சு. அதுக்கு வீடியோ லென்த் அதிகமாக இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம். இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். விழ மாட்டேங்குது. விட்டுருச்சு ஒரு வழியாக. நம்ம பார்க்க வித்தியாசமாக இருக்கும். அதை இப்போ தான் பார்த்தேன். நம்ம கேரக்டர் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. நம்மளும் ஒரு அனிமல் தான் போல் இங்கே. ஆனால் அது என்னன்னே தெரில. பெட் மான்ஸ்டர்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்குன்னு காலை பிடிச்சி நம்ம தரத்தனை இழுத்துருச்சு. மாட்டினா செத்துருமோம் போல். இது வேறு ஒரு லைஃப் தான் இருக்குது மொத்தத்துக்கே. ஓகே இப்போ உங்களுக்கு ஹெர்பு அப்புறம் அந்த ஐவி ட்ராப்ஸ் கேட்டிருக்காங்க. இது 2 எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ஹெர்பு ஐவி ட்ராப்ஸ் எடுத்தாச்சு. ஓகே இது 2 மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. ஓகே டாக்டர்ஸ் அரைவிங். அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டாரா என்ன போய் பார்ப்போம். ஏதோ பின்னாடி இருந்துச்சு இப்போ. ஓகே இப்போ டாக்டர் வந்துட்டார்கிட்ட கேட்போம். ஓகே நமக்காக ஒரு புது ஃபெசிலிட்டி கொடுக்குறாரா. என்னென்னா சப்ளை ஷாஃபா. ஓகே இப்போ ஷாப்பு நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காராம்மா. ஓகே இங்கே ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஷாப் வச்சு என்ன பண்ணுறது. ஒரு பாட்டுக்கு எதையும் சொல்லாமல் போயிடுறாரு. ஓகே 3 கஸ்டமர் 3 பேஷண்ட் நம்ம பார்த்துருக்கோம். 6 அனிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கே சாக்லேட் இருக்குது. ஆனால் அதுக்கு இது வேணும், ரோபக்ஸ் வேணும். இப்போ காஃபி. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பியும் பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போதைக்கு 2 ஷிஃப்ட் முடிச்சிருக்கோம். இந்த கேம் வந்து கொஞ்சம் பெரிய கேம் போல். ஆனால் இந்த கேம் நான் முடிச்சு பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விளையாடுறேன். அதனால் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த கேம் பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அந்த கேமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.